சிந்தனைக்கிழமை நிகழ்ச்சிக்கு நேர்களை மீண்டும் வரவேற்கிறோம். அந்நியூர் சிவா சார், ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்ட கேள்விதான். ஒரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார், இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறாங்க. அன்புமணி அவரும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். சாக்கு இல்ல, சணல் இல்ல, நான் ஏற்கனவே ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக அறிக்கை கொடுத்தேன், நீங்க அப்பவே வெடித்துக் கொண்டு நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த நெல் முட்டைகள்லாம் முளைத்திருக்காது அப்படின்றார். உங்களுடைய பார்வை சார்? நான் பேசுறது கிடைக்குதுங்களா? கேக்குதுங்க சார், பேசலாம் ப்ளீஸ். அதாவது சார், எடப்பாடியார் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு அரசியல் பண்றார். அவரு இதே பிரச்சனையை சட்டமன்றத்துல எடுத்து மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் எல்லா விதமான பதில்களையும் புள்ளி விவரங்களையும் சட்டமன்றத்துல நேருக்கு நேரா சொல்லிட்டார். ஆனால் திரு பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த அன்புமணி அவர்கள் ஒரு அரசியல் பண்ண நினைக்கிறார். ஆனா திமுகவுடைய வரலாறு விவசாயிகளுக்காக எவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறது என்பதற்கு வரலாற்று சான்றுகள் இருக்குது. இதே விழுப்புரம் மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் விவசாய அணி செயலாளராக திமுக இருந்த போது எடப்பாடியார் அவர்களுடைய பழனிசாமியுடைய தலைவியாக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இலவச மின்சாரத்தை விவசாயிகளுக்கு ரத்து செய்து நாங்கள் திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில அண்ணன் பொன்முடி தலைமையில சாலை மறியல் செய்து போலீசாரால் தடியடி நடத்தப்பட்டு அதிலே சிறைக்கு சென்றதில் நானும் ஒருவன். அதிலே அண்ணன் பொன்முடி அவர்கள் தலைமையில முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் கைத்தறி அணிவித்தார். இந்த வரலாறுல எல்லாம் அவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தெரியாது, சாக்கில் என்றார். 58 லட்சம் சாக்குகள் கையிருப்பு இருக்கிறது. அதே போல 29,000 தார்பாய்கள் கைவசம் இருக்கிறது. 2.65 கோடி சாக்கு பைகள் தயார் நிலையிலே டெண்டர் விடப்பட்டு கையிலே இருக்கிறது என்று அன்றைய தினம் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராகவும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியராகவும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே பணியாற்றிய அதே அண்ணாதுரை ஐஏஎஸ் தான் இன்றைக்கு நுகர்பொருள் வாணிப கழகத்துடைய மேலாண்மை இயக்குநராக இருந்து அண்ணன் சக்கரபாணி அவர்களுக்கு உறுதுணையாக செப்டம்பர் மாதத்திலிருந்து இன்று வரையில் விவசாயிகளுடைய நெற்களை கொள்முதல் செய்கிறார். டெல்டா மாவட்டத்திலே தங்கி இருக்கிறார். 20 குழுக்கள் நெல் கொள்முதலை கண்காணிக்கிறது என்று நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன். அதே கருத்தை தான் அண்ணன் உணவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சக்கரபாணி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சொல்லுகிற கருத்தெல்லாம் அரசியலுக்காக சொல்லப்படுகிறது. சிந்திய நெல்கள் முளைத்திருக்கிறது. கொண்டு அவர்கள் தார்பாயில கொட்டிய நெற்கள் தான் முளைத்திருக்கிறது. பேட்டி கொடுத்த அந்த தாய்மாருடைய நெல் இன்னும் அறுவடையே செய்யப்படவில்லை. இதையெல்லாம் நம்முடைய மாண்புமிகு நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய பொறுப்பை வகிக்கிற அண்ணன் உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் களத்திலே ஆய்வு செய்திருக்கிறார்கள். முழுக்க 100% அரசியலுக்காக முன்னாள் முதலமைச்சரும் இன்றைய எதிர்கட்சி தலைவரும் செய்கிறார். அதே தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த அண்ணன் அன்புமணியும் செய்கிறார். இந்த 4 ஆண்டுகளில் விவசாயிகளுக்காக எவ்வளவு செய்திருக்கிறோம் என்று சொன்னால் 4 ஆண்டுகளில் வழங்கப்பட்டிருக்கிற மின்சார இணைப்பையும் 2011 2021 10 ஆண்டுகளில் 2,21,000 மின் இணைப்புகள் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 21 25 வரை 4 ஆண்டுகளில் 1,84,000 இலவச மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை போல நம்முடைய தலைவர் திராவிட மாடல் நாயகர் ஆட்சியில் ஜூன் மாதம் 12ஆம் தேதி சாத்தனூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்கு ஆண்டுதோறும் தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அங்கே டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு நன்றாக தெரியும். இது ஓட்டு வங்கி அரசியல் அல்ல, இது விவசாயிகள் நலங்காக்கக்கூடிய அரசியல். எப்பொழுதும் டெல்டாவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் தொடர்ந்து விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்படும் என்பது
அந்த மக்களுக்கு தெரியும் என்பதை நிச்சயமா சார், அதாவது ரொம்ப இதா சொன்னீங்க. அதாவது இதுக்கு முன்பாக அதிமுகவினுடைய ஸ்டாண்ட் விவசாயிகள் மத்தியில் எப்படி இருந்தது, ஆனா திமுக எப்போதுமே விவசாயிகளுக்கு உற்ற தோழனாக இருந்தது அப்படிங்கிற விஷயங்களையும் வந்து சொன்னீங்க. தொடர்ந்து மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி தண்ணீரும் திறந்துவிடப்படக்கூடிய ஒரு அரசாங்கமாக முதல்வராக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. நம்ம பேசலாம். அமைச்சர் அவர்களும் வந்து இணைப்பில் இருக்கிற